குழந்தை செல்வம் வேண்டுவோருக்கும் கருத்தரித்த பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறுவதற்கும் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கான பதிவு தான். இது உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பாடல் பாடணும், இதற்கான பாடல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த பதிவை பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப அற்புதமாக இறைவனே ஒரு செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த அற்புதமான ஒரு ஐதீக நிகழ்வோட நிழல் பதிவு தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். உண்மையாகவே இதை பார்க்கவே காண கண்கோடி வேண்டும். குழந்தை செல்வம் வேண்டுவோர் அனைவரும் இந்த பதிவை அவசியமாக பாருங்கள். நிச்சயமாக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இதே நாளில் இந்த நிகழ்வு பார்க்கும் பொழுது உங்கள் மடியில் நிச்சயமாக ஒரு குழந்தை தவழும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மட்டுவார் குழலாலொடு மால்விடை எட்டமாவுகந்தேறும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இல்லருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. அரே அயந்தலை வெட்டி வட்டாடினார் அரி அயன் தொழுதே துமரும் பொருள் பெரியவள் சிறப்பள்ளியை பேணுவார் அரி அயல் தொழ அங்கிருப்பார்களே. அரிச்சிராப்பகல் ஐவரலாட்டுண்டு கரிச்சிராது நெஞ்சே என்று சொல்ல கேள். அரிச்சிராப்பகல் ஐவரலாட்டுண்டு சுருச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள். திருச்சிராப்பலி என்றலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே. தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெரும் தகை தேயனாதல் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே. தேயனாதல் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான ஒரு ஐதீக நிகழ்வை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய திருக்கோவில்களில் நிகழ்வுகள் பங்குனி மாதத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சித்திரை திருவிழாவில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருச்சி மலைக்கோட்டை அப்படின்னாலே உங்களுக்கு தாய்மானவ சுவாமி கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த கோவிலில் வந்தால் எல்லா உயிருக்கும் எப்போவுமே தந்தையான இறைவன் அந்த தலத்தில் தாயுமான ஒரு அற்புதமான வரலாறு. செட்டிப்பெண்ணுக்கு மருத்துவம் செய்தருளுதல், அதாவது குழந்தை பேறு ரொம்ப அற்புதமாக இறைவனே அந்த பெண்ணோட தாயாக அற்புதமாக அந்த சுகமாக பிரசவம் ஆகும் வரை பக்கத்திலே இருந்து பார்த்த அந்த அற்புத ஐதீக நிகழ்வு இன்று திருச்சிராப்பள்ளியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வோடு நம்ம நிழல் பதிவு பார்க்கவிருக்கிறோம். இதில் ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தை பேறு பெற்றதிலிருந்து அதை அழகாக அந்த தொட்டி எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த தொட்டியில் போடும் நிகழ்வு, அதுக்கப்புறம் தீபாரதனை, அனைத்து தீபாரதனையும் முடிஞ்சதுக்கப்புறமா ஓதுவா மூர்த்திகள் அந்த தொட்டியில் போடும்போது அவ்வளோ அழகாக ஆனந்த பைரவியில் ஒரு பாடல், அந்த கதையை அப்படியே ஒரு பாடலாக பாடுறாங்க. அது முடித்தோடனே தீபாரதனை முடிஞ்சோடனே பஞ்சபுராணம் முடிந்ததுக்கப்புறமும் திருப்பி ஒரு தாய்மானவர் பாடல் பாடி உலக வாழ்த்து பாடி நிறைவாக தீபாரதனை அனைவரும் பார்த்தும் இந்த அற்புதமான ஐதீக நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்க்கும் அனைவருக்கும் இதுவரை குழந்தை செல்வம் இல்லைன்னா நிச்சயமாக வேண்டிக்கங்க. இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வருடம் இதே சித்திரை மாதத்தில் உங்களோட மடியில் குழந்தைக்கு நிச்சயமாக இருக்கும். கருத்தரித்த பெண்கள் இந்த தாய்மானவ சுவாமியை வேண்டிக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும். தாய்மானவ சுவாமியே பக்கத்திலிருந்து உங்களுக்கும் இதே மாதிரியே
மருத்துவம் பார்ப்பாங்க. அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இதை பார்ப்பவர்கள் இதை யாராருக்கு வேண்டுமோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவை அனுப்புங்க. அவங்கெல்லாம் பார்க்கட்டும் கேட்கட்டும். இதில் நான் முதல்ல பாடிய பாடல் சுகப்பிரசவமாக திருநாவுக்கரசர் அவருடைய திருச்சிராப்பள்ளி பதிகம். அது இந்த பாடலை கருத்தரித்த தாய்மார்கள் இந்த பாடலை பாடினாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகும் என்பது திண்ணம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு மட்டுவார் குடலம்மை உடனமர் தாய்மானவர் நாதசுவாமியின் அருளும் பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தாயான ஈசர் ரத்னாவதி அம்மையாருக்காக இறங்கி வந்து அவளுடைய பெரும் கருணையாக இறங்கி வந்து நமக்காக அருள் புரிந்து இன்று இந்த அளவில் ரத்னாவதி அம்மையாருக்கு சுகப்பிரசவம் தாயுமான சுவாமி கண்டருளி தற்பொழுது தொட்டிலிடும் வைபகமானது நடைபெற உள்ளது. திதிசிர கோபுரமே தெய்வத்தில் தரிசனமே செட்டி பெண் கசுந்துருகி கண்டதும் கரிசனமே பிள்ளையின் பேரு வேண்டி பெண்ணவளும் வேண்டி நின்றாள் பெருமானும் தன்னருளை பொழியவும் பெரு பெற்றாள் ரத்னாவதி தந்தையும் வேற்றூரில் தாயும் காவிரி கரையினில் தனியாத அன்பினில் ஈசனே நீயே கதி
என்றாள். வெள்ளமும் வந்திடவே வெறுகதே இல்லை என்றாள். எனக்கு உனையன்றே வேறு கதியே இல்லை என்றாள். வேறு வேடமும் பூண்டு உமையவளுடன் சிவபெருமான் தாயாகி எழுந்து வந்தான். பச்சிலை மருந்தும் கொண்டு பரமனும் பார்வதியும் பாங்காய் தானும் அவள் தாயின் உருவில் வந்தான். செடி பெண் உருவினில் உமையவள் உடனிருந்தாள். சேர்ந்தும் அவர் இருவரும் செம்மையாய் பேறு பார்த்தார்கள். அன்று முதல் தாயுமானவர் என்று அழைக்கப்பெற்றார். சக்கரை இருக்கும், அது சக்கரை இருக்கும். ஆனால் துப்பாக்கி ஆறி இருக்குண்ணா, ஆறி போயிருண்ணா. நீ ஆயுத எப்படி கொடுத்துருந்தா
शुभोऽस्तु सर्वेभ्यो ये केत पृथिवी मनो ये अन्तरिक्षे ये चंद्रमसे गोधा काल रात्रे श्रृंगारिवसेष्ठे यम्ने धातुकर्कटः पुरुषदेवन्द्रयामि पुरुषा मृगदेवन्द्रयामि ईशानाय देवाय नमः ओम पशुपते देवाय नमः ओम उग्राय देवाय नमः ओम रुद्राय देवाय नमः ओम भीमाय देवाय नमः ओम महोददेवाय नमः ओम भवसदेवपत्नी नमः ओम सर्वदेवपत्नी नमः ओम ईशानसदेवपत्नी नमः ओम पशुपते देवपत्नी नमः
ஓம் உக்ரஸ்தேவ சபத்னே நமः ஓம் ருத்ரஸ்தேவ சபத்னே நமः ஓம் பீமஸ்தேவ சபத்னே நமः ஓம் மகதோத்தேவ சபத்னே நமः ஓமாஸ்கனமூர்த்தே நானாவிதோபாண்டிலம் சர்ப்பயாமி யோ தத்தாதிம்பிகாயே நாவிதோபாண்டிலம் சர்ப்பயாமி யோ नागवल्लीदलेजं कर्पूरजोन संयत्तं ताम्बूलं देख्यतां कर्पूरताम्बूलं समर्पयामि यत्तं नागवल्लीदलेजं कर्पूरं संयत्तं ताम्बूलं देख्यतां नालिकेरकण्डतेङ्गतलेफलताम्बूलं सुरमहानिवेद्यवेदयामि निवेद्यानवडं समर्पयामि ॐ योपां पुष्पं वेद पुष्पवां विडावान् वसमान् भरे चन्द्रमापापां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसवान् भवते य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति वेदादोस्सरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिनीलस्य यः परस्य महेश्वरः श्रीसुगन्धकुण्डलाम्बिका समेत कल्याणमातृभूतेश्वरपरशिवाय नमः रत्नावत्निकम्बिकायै नमः शिवपुत्राय नमः वेदोत्तरमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि ॐ अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमृत्युजो वादारं रथधारमं हरिमां इषेत्ताद्येत्ता वायुवत्तदेवावस्तविदा प्रार्पयदश्रेष्ठतमाय कर्मणे हरिमां अग्नायागिविदये गणानो हव्यदाने इहादा सत्यपरीजे हरिमां तन्ना देवीरभिट्टया भवन्तु वीदये तय्यारभिस्तवन्दनः हरिमां अथादोदर्शपूर्णमाधव्याख्यास्यामः प्रातरग्निहोत्रं मत्वा अन्यमागमनीयं वृणीय अग्निरन्वादधाते नगरस्थोऽन्यमग्निं वृणयति आज्यं वरुणमेधानं वरहोरं बृहत्करो परमेकाक्षरं ब्रह्म व्यत्ताव्यत्तं सनातनो वदं येन जगच्छराचरमिदो प्रोदने सर्वं सदा चादन्देव सभा विवासनिकरादे यस्य प्रसादेन ददे ॐ इत्यादि मनाक्षरध्वनिगतो ज्योतिष्मरां यमगो यमो व्यापिपदान् शिवाख्यमगलः ज्योतिप्रपद्ये धिया பக்தகுடியிலே இப்பொழுது சதுர்வேத பாராயணம் நடைபெற்று சிவாகம ஸ்தோத்திரம் மற்றும் திராவிட கானம் என்று சொல்லக்கூடிய தேவாரம் பஞ்சபுராணம் இசைக்கப்பட்டு வித்வான் அவர்கள் ஊஞ்சலானது இசைக்கப்பட்டு ஆசீர்வாதத்துடன் இந்த நிகழ்வானது நடைபெறும். பக்தர்கள் ஆங்காங்கே இருந்து இசைகளை காதாலே கண்டு கேட்டு எல்லாம் அல்ல ஸ்ரீ சுகந்த குண்டலாம்பிகா சமேத கல்யாண மாதృபுதேசன் அனுகிரகத்தோடு அனைவரும் சத்சந்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திர சந்தானம் சுகப்பிரசவம் சந்ததி விருத்தி அடைய வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிவாகம ஸ்தோத்திரம் அவதாரயாம். धवलमददानं सर्पशूले च पाशं परशुमनलघण्टां चाङ्कुशं वज्रधारम् अभयवरदास्तं पञ्चवक्त्रं त्रिनेत्रं पनिशशिजलमौलिं देवदेवं नमामि. धवलाभसुखासनसन्निहितं हरिणीमृगटङ्कवराभयदम् सुमुखं पर उत्पलदृग्वरदम् उमया सह देवस्वरूपमितम्. திராவிட கான பிரிய ஞான சம்பந்த நாவுக்கர சுந்தர மாணிக்ய வாசக தேவஹாரம் அவதாரயாம். திருச்சிற்றம்பலம் தாயுமாயனக்கே தலைக்கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயனாதல் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை
சென்று ஊதாய் கோத்தும்பே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழுங்கில் திரள்மணிக்குள்ளே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணிகே அம்பலம் ஆடரங்காக வெளிவளரு தெய்வ கூத்து உகழ்ந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணுகதில்லை வளர்கனும் பக்தர்கள் வஞ்சகரே போயகல பொன்னின்றை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவால் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்த பெண்ணை புறவி அறுக்க நிறுந்த பித்தர்க்கு பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே இரவாத இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போது உள் அடியில் கீழ் இருக்க என்றார். திருச்சிற்றம்பலம். அனுக்கிரக நிகிரகமாய் நேயமானந்த உலகினுக்கு அனுக்கிரக நிகிரகமாய் இரண்டும் நின்று செய்வான் எனவே செவ்வந்தி நிறைமலரை வந்து திருடும் தீயும் ஆலமும் எனவரு மன்னவள் மாறவே திரிபுரம் எனச் செய்தவள் சிகர கோபுர நெடுங்கோயிலை பார்த்து அன்பு திகழ் வணிகன் ஒருவன் மனைவி ஆயமாமி